ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கணும். ஸோ எக்ஸசைஸ் சம்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சம், அதாவது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் 4.1. ஸோ ஃபஸ்ட் சம் என்ன அப்படின்னா, find all the values of x such that, ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா -10 pi less than or equal to x less than or equal to 10 pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் sin x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? ஸோ sin x வந்து எங்கே 0 இருக்கும் நமக்கு? sin 0 0. ஆனால் sin 0 மட்டும்தான் 0வா? இல்லை. ஸோ sin இது வந்து sin 0 0, அதுக்கப்புறம் sin pi by 2 1, sin இது வந்து அது பை இல்லையா, sin பையோட வேல்யூ 0, அதுக்கப்புறம் sin 3 pi by 2 அப்படிங்கிறது -1 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரி sin எங்கெல்லாம் 0 ஆகும், 0 பை, திரும்பவும் 2 pi 3 pi அந்த மாதிரி வர இடத்துல எல்லாமே சைனோட வேல்யூ 0 ஆகும். ஸோ அப்போது sin x is equal to 0 அப்படின்னு கொடுத்தா நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், n பை, அதாவது மல்டிபிள் ஆஃப் பை. என்னோட வேல்யூ என்னெல்லாம் எடுத்துக்கலாம், இன்டீஜர்ஸ். n is equal to 0 +or -1 +or -2 எக்ஸட்ரா. ஆனால் எல்லாமே நம்ம எடுத்துக்கூடாது, ஏன்னா லிமிட் வந்து நமக்கு 10 பை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸில் 10 பை, மைனஸில் -10 பை. ஸோ அப்போது மைனஸ் +or -10 வரைக்கும் தான் நம்ம இதோட வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான், ஒன் ஸ்டெப் ஆன்சர் தான். ஸோ sin x is equal to 0னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், n பைன்னு இருக்கும். அப்போது என்னோட வேல்யூஸ் வந்து 0 +or -1 எக்ஸட்ரா அப் டு +or -10 வரைக்கும் இருக்குது. ஏன்னா கொஸ்டினில் இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன செகண்ட் சப்டிவிஷன் அப்படின்னா, இப்போ -3 pi less than or equal to x less than or equal to 3 pi and sin x is equal to -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னது? ஸோ சைன் எந்த இடத்துல நமக்கு -1 அப்படின்னு வரும், இந்த மேலே போட்டுருக்கோம் இல்லையா, இந்த டயக்ராம்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு -1 வருது, இந்த இடத்துல. இது வந்து என்னது, ஆக்சுவலாக இது வந்து 0 டிகிரி, இது வந்து π/2, இது வந்து என்னது பை, இது வந்து 3 π/2, 270 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 π/2. ஸோ அப்போ 3 π/2ல் நமக்கு சைனோட வேல்யூ -1 வருது. ஸோ அந்த மாதிரி π/2ஓட மல்டிபிள்ஸ் வர இடத்துலலாம் என்ன வரணும் அப்படின்னா நமக்கு -1 அப்படின்னு வரும். அதாவது இதோட பீரியட் வந்து 2 பை அப்படிங்கிறதுனால அந்த 3 π/2ன்றதோட 2 பை ஆட் பண்ணாலும் 2 பையை மைனஸ் பண்ணாலும் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா -1 அப்படின்னு வரும். ஸோ இந்த சொல்யூஷன் நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, sin x is equal to -1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4n - 1 into π/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ என்னோட வேல்யூ 0 +or -1 மட்டும்தான். இதுக்கப்புறமா போட்டோம்னா நமக்கு வந்து கொஷினில் ரேஞ்ச் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 3 பை வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த 3 பைக்குள்ளே வரணும்னா 0வும் +or -1 மட்டும்தான் வரும். நம்ம வேணால் இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். என்னுக்கு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ்க்கு வந்து என்னென்னு வரும், -π/2ன்னு வருமா. இங்கே 0ன்னு போட்டோம்னா இங்கே -1 இருக்கும். ஸோ -π/2 அப்படின்னு வரும். ஸோ என்னுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு வரும், இங்கே 1 அப்படின்னு கொடுத்தோம்னா 3, இந்த 4 - 1 3 இல்லையா. ஸோ 3 π/2, 3 π/2 நமக்கு இங்கே பார்த்தோம் இல்லையா, 3 π/2ல் தான் -1 அப்படின்னு. ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ இப்போ n is equal to -1 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், இங்கே -1 கொடுத்தோம்னா -5ன்னு வந்துடும். கரெக்டாக -5 π/2 அப்படின்னு வரும். அது எனக்கு 2 கொடுத்தோன்னா என்ன ஆகும், எனக்கு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், இங்கே 2ன்னு கொடுத்தோம்னா 8 8 - 1 7 7 π/2. 7 π/2 வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்காது. -3 பைலேருந்து 3 பை வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த லிமிட்குள்ளே இருக்காது. ஏன்னா 6/2னாலே 3, 7/2னா அப்போது 3யை விட அதிகம். அதனால இந்த நம்ம 2 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது.
இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் வேல்யூஸ் n equal to 0, n equal to 1, n equal to -1 இது மட்டும் எடுத்துக்கிட்டோம்னால தான் நமக்கு இந்த -3πலேருந்து 3πக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது x is equal to 4n minus 1 into pi by 2, n is equal to 0 plus or minus 1. இதெல்லாம் நம்ம போடணும்னு இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சம். ஸோ செகண்ட் சம், find the period and amplitude. Find the period and amplitude of, so first question, y is equal to sin 7x. ஸோ இதோட பீரியடும் ஆம்ப்ளிடியூடும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இதோட பீரியட் என்னவா இருக்கும்? பீரியட் ஆஃப் sin 7x. சைனுக்கு எப்பவுமே பீரியட்னாவே என்ன வரும்? 2π தான் வரும், அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே சாரி, sin xோட பீரியட் தான் வந்து என்னது? 2π. இப்போ பீரியட் ஆஃப் sin 7x is equal to, ஸோ நம்ம எக்ஸோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா பீரியடில் வந்து அதை டிவைட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம டிவைட் பண்ணோம்னா அதை பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே 7 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுனால இந்த பீரியடில் பை 7, அந்த 7 வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். சரியா? ஆனால் ஆம்ப்ளிடியூட் வந்து சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளை பண்ணுறதுனாலையோ டிவைட் பண்ணுறதுனாலையோ இதுக்கு வெளியில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் y is equal to sin 7x வந்து என்னதான் இருக்கும்? 1 தான். ஸோ எப்போவுமே சைனுக்கும் காஸ்க்கும் ஆம்ப்ளிடியூட் வந்து 1 தான். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to minus sin of 1/3 into x இல்லையா? ஸோ இதோட பீரியட் என்னவா இருக்கும்? இங்கே வந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ணணும்னு சொன்னோம். இங்கே வந்து ஒரு நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3யை 2πயோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 6π வரும். ஸோ மைனஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. மைனஸ் இருந்துச்சுனாலும் அதை நம்ம அப்படியே ப்ளஸ் மாதிரியே போடலாம். அதுக்கப்புறம் இதோட ஆம்ப்ளிடியூடு, ஸோ ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 தான் வரும். தென் third subdivision y is equal to 4 into sin of minus 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பீரியட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா? ஸோ நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த பீரியட்க்கு 2πயை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் பை அப்படின்னு வரும். 2 கேன்சல் ஆகிட்டு. ஸோ ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருக்கும்? ஆம்ப்ளிடியூட் வந்து போன சம்க்குலாம் அப்படியே போட்டோம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து இங்கே முன்னாடி 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஆம்ப்ளிடியூட் 4ன்னு வரும். 4 into 1, ஸோ 4 into 1 is 4 அப்படின்னு எழுதிக்கலாம். So next sum, third one. So third one என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, sketch the graph of y is equal to, sketch the graph of y is equal to sin 1/3x for 0 less than or equal to x less than or equal to 6π அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப் போட சொல்கிறாங்க. ஸோ சைன் ஃபங்க்ஷனோட கிராஃப் போடணும். ஆனால் அவங்க சைன் எக்ஸ்ன்னு கொடுக்கல, சைன் 1/3xன்னு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் போடணும்னா இதோட பீரியடும் ஆம்ப்ளிடியூடும் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ த பீரியட் ஆஃப்
sin 1/3x. டிவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த டிவைட் பண்ண நம்ம என்ன பண்ணணும், 2πயால் மல்டிப்ளை பண்ணணுமா. 3 into 2π is equal to 6π. நம்ம இந்த பீரியட் ஆம்பிளிடியூடும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம டயக்ராம் போட முடியும். ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ல இருந்து ஒரு கிராஃப்கான மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி பீரியட் அப்படிங்கிறது தான் அதோட ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ தி ஆம்பிளிடியூட் sin 1/3x is equal to, ஸோ இங்கே வெளியே எதுவும் மல்டிப்ளை பண்ணாததுனால ஆம்பிளிடியூட் ஒன்று தான் இருக்கும். ஸோ இதை இந்த ரெண்டு டீட்டெயிலையும் வச்சு நம்ம இதோட கிராஃபை வரைஞ்சிடலாம். ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் இது போகிறதுக்கான ஒரு ஃபுல் ரொட்டேஷன் முடிக்கிறதுக்கான மேக்னிடியூட் தான் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பீரியட் அப்படின்னு சொல்கிறோமா. இது எப்போவுமே 2π அப்படின்னு இருக்கும். நம்ம இங்கே பைன்னு போட்டு இங்கே 2πன்னு போடுவோம். ஆனால் இங்கே நமக்கு 6π அப்படின்னு வரதுனால இதை நம்ம 3π அப்படின்னு மார்க் பண்ணிடணும். this is 6π. இது வந்து எவ்வளோவா இருக்கும் அப்போது 6π. இது 3π, இது வந்து 6π அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஆரிஜின். இங்கே மேக்ஸிமம் வந்து என்னவா இருக்கும் 1ன்னு இருக்கும். இங்கே மேக்ஸிமம் -1 தான். ஸோ ஆம்பிளிடியூட் வந்து நமக்கு 1ன்னு இருக்கிறதுனால இது சேஞ்ச் ஆகாது, 1 -1 இருக்கும். ஆனால் பீரியட் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த பீரியடோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம மாற்றி எழுதிக்கணும். இங்கே 3πன்னு இங்கே 6πன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எதோட கிராஃபு, y is equal to sin 1/3xக்கான கிராஃப். This is third sum. Now fourth. So what is fourth question? Find the value of, ஸோ ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3. ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குதுல்ல. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இங்கே சைனில் வந்து ஒரு வேறு நம்பர் வந்துருக்கு. இப்போ இது வந்து -π/2க்கும் π/2க்கும் நடுவில் இருக்கான்னு நம்மளால் அப்படியே பார்க்க முடியாது, இதுக்கு நடுவுலையும் இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் போட்ட மாதிரி தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ சைன் ஆஃப் இது வந்து π - π/3ன்னு எழுதிக்கலாம். π - π/3. மோஸ்ட்லி கீழே இருக்கிற நம்பரோட மேலே இருக்கிற நம்பர் ஒன்று சின்னதாக இருந்துச்சுன்னா π - அப்படின்னு வரும். மேலே இருக்கிற நம்பர் பெருசாகவும் கீழே இருக்கிற நம்பர் ஒன்று சின்னதாகவும் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் அப்படின்றது வரும். ஸோ இங்கே சின்ன நம்பர் மேலேயும் பெரிய நம்பர் கீழே இருக்கிறதுனால π - π/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இப்போ இந்த π/3 π - π/3 அப்படிங்கிறது என்னென்ன ஆயிரும், சைன் π/3 அப்படின்னு ஆயிரும். ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா, சைன் π/3. என்ன ஃபார்முலா இது, சைன் 180 minus theta is equal to sin theta. இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த π/3 வந்து அந்த லிமிட்குள்ளே இருக்கா, π/3 அந்த லிமிட்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். -π/2க்கும் π/2க்கும் நடுவில் தான் இருக்குது. கரெக்டாக π/3ங்கிறது இந்த 60 டிகிரி, 60 டிகிரி வந்து -90க்கும் 90க்கும் உள்ள தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம இருக்கிற ஆன்சர் என்னன்னு எழுதிக்கலாம், π/3ன்னு எழுதிக்கலாம். இதான் வந்து ஆன்சர். ஸோ இதில் இன்னொரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்னது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5π/4. ஓகேவா. இப்போ இந்த சம்மில் பார்த்தோம்னா மேலே பெரிய நம்பரும் கீழே சின்ன நம்பரும் இருக்குது. அதாவது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் எப்படி போட முடியும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இது வந்து π + π/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு ரெண்டு சம் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. அதாவது π ப்ளஸ் வருதா π மைனஸ் வருதான்னு, மேலே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா π +ன்ற மாதிரி நம்மளுக்கு வருது. தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இப்போது சைன் π + 180 + தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, சைன் 180 + தீட்டா இஸ் ஈக்குவல் டு -sin தீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ நமக்கு இங்கே மைனஸில் வரும், மைனஸ் சைன் π/4. ஸோ
இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த மைனஸை உள்ளே எடுத்து போய்க்கலாம், சைன் ஆஃப் minus pi by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா sin of minus theta is minus sin theta அப்படிங்கிறதுனால இப்போ minus pi by 4ங்கிறது அந்த லிமிட்குள்ளே இருக்கும். minus pi by 4 belongs to minus pi by 2 comma pi by 2. So the answer is equal to minus pi by 4. இது வந்து 4th sumக்கான answer. So next வந்து 5th question. So fifth question என்ன அப்படின்னா, for what value of x does sin x is equal to sin inverse x question mark. So எந்த வேல்யூல வந்து sin x sin inverse x சேமா இருக்கும், sin 0 ஓட வேல்யூ 0, sin inverse of 0 sin 0 தான் 0ன்னு சொல்கிறோம். ஸோ sin inverse of 0வும் 0 தான் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எந்த வேல்யூக்கு நமக்கு sin வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது, சைனும் sin இன்வர்ஸும் சேமாக இருக்குன்னா அது வந்து 0 அப்படின்ற பாயிண்டில் தான். ஸோ அப்போ எந்த பாயிண்டில் sin எக்ஸும் sin இன்வர்ஸும் சேம் அப்படின்னா when x is equal to 0. The fifth sum. Next sixth. So sixth question என்ன அப்படின்னா, find the domain of the following. இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து f of x is equal to sin inverse of x square plus 1 by 2x அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சொல்யூஷன். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, the domain of sin inverse of x வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா -1, 1. ஸோ this implies, ஸோ இந்த மாதிரி டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சைனா சைன் இன்வர்ஸா அப்படின்னு பார்த்துக்கணும். சைன் இன்வர்ஸ்னு இருந்துச்சுன்னா -1லேருந்து 1, இப்போ சைனுன்னு கொடுத்தாங்கன்னா -π/2 π/2. ஸோ அங்கே சைன் இன்வர்ஸ் இருக்கிறதுனால -1லேருந்து 1. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா -1 less than or equal to இங்கே எக்ஸுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, x square plus 1 by 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It's less than or equal to 1. ஸோ இதை நம்ம வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். -1 less than or equal to x square plus 1 by 2x, அதுக்கப்புறம் x square plus 1 by 2x less than or equal to 1. ஸோ இந்த ரெண்டும் நம்ம தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இந்த 2x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா -2x less than or equal to x square plus 1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2xை இந்த பக்கம் மைனஸில், இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் ப்ளஸில் எடுத்துகிட்டு போயிடும். ப்ளஸில் எடுத்துகிட்டு போனால் இங்கே என்ன இருக்கும், 0ன்னு இருக்கும். 0 less than or equal to x square plus 1 plus 2x. ஸோ 0 less than or equal to இது வந்து a square plus ab plus b square அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து x plus 1 the whole square அப்படின்னு நினைக்கலாம். ஸோ 0 less than or equal to நம்ம இந்த ஸ்கொயர் எடுத்துக்கலாம் மாடுலஸ் ஆஃப் x plus 1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் போட்டோம்னா x square plus 1 less than or equal to இந்த 2x இங்கே வந்துடும். ஸோ திரும்பவும் இந்த 2xை மைனஸில் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா x square plus 1 minus 2x less than or equal to 0. இது வந்து a minus b whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ x minus 1 whole square less than or equal to 0. ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்து less than or equal to 0ன்னு வர முடியுமா? உள்ளே வந்து நம்ம நெகட்டிவே போட்டாலும் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அது வந்து less than or equal to 0ன்னு வர முடியாது இல்லையா? ஸோ இது வந்து நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா, இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே 0 is less than or equal to mod x plus 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது மாடுலஸ் ஆஃப் x plus 1 is greater than or equal to 0 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம், -1 less than or equal to x less than or equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ
ஸோ நமக்கு வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 எல்லா இடத்துலையுமே அது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூஸ் வந்து -1லேருந்து 1 வரைக்கும் இருந்துச்சுன்னா தான் நம்ம சைன் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். therefore the domain of f of x is closed interval -1, 1 அப்படின்னு எழுதிப்போம். ஸோ இதுலேயே செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் வந்து என்ன அப்படின்னா g of x is equal to 2 sin inverse of 2x minus 1 minus pi by 4. ஓகேவா? ஸோ இதுக்கானது சொல்யூஷன். So as usual, the domain of sin inverse of x is -1, 1. ஸோ இதில் நம்ம என்ன எழுதிக்கலாம், -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது 2x minus 1 less than or equal to 1. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே -1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த -1 எடுத்துடணும். அப்போ என்ன பண்ணலாம், த்ரூ அவுட்டாக 1 ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆட் பண்ண என்ன வரும், -1 + 1 less than or equal to 2x -1 இருக்குது +1 less than or equal to 1 + 1 -1 + 1 0. ஸோ இந்த -1 + 1 0 ஆகிடும். 2x இருக்கும் less than or equal to 2 இருக்கா? இதை ஃபுல்லாக நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணோன்னா என்ன வரும், 0 is less than or equal to x is less than or equal to 1 வரும். அதாவது x எங்கே இருக்குது, x belongs to the interval 0, 1. therefore the domain is equal to 0, 1. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு சம், லாஸ்ட் சம்மு, 7th one. ஸோ 7th sum என்ன அப்படின்னா find the value of sin inverse of 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sin pi by 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா ஒன்று தெரியணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b. இது வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி இருக்கா, 5 pi by 9, இந்த சைன் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், சாரி. இங்கே வந்து ஒரு சைன் அப்படின்னு வரும், sin 5 pi by 9 cos 5 pi by 9 இல்லையா? sin a cos b plus cos a sin b அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து sin a plus b அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே அப்படி ஃபுல்லாக எழுதிக்கலாம், sin inverse of. ஸோ கொஷின் என்னது, sin 5 pi by 9 cos 5 by 9 plus cos 5 pi by 9 sin 5 by 9. இது வந்து கொஷின். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin inverse of. ஸோ இந்த உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 pi by 9 ப்ளஸ் பிக்கு பதிலாக 5 by 9 அப்படின்னு இருக்கு. sin inverse of sin, ஸோ இது ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷன் இல்லையா, 5 pi ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 6 pi by 9. That is equal to sin inverse of sin of 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 times, இது 3 times வருமா, ஸோ 2 pi by 3. ஆல்ரெடி நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருக்கோமா, sin inverse of sin of, இது எப்படி எழுதிக்கலாம், pi minus pi by 3ன்னு எழுதிக்குவோம். ஸோ sin pi minus theta is sin theta. ஸோ sin inverse of sin pi by 3 அப்படின்னா
ஸோ இப்போ இந்த பை பை த்ரீ வந்து பிலாங்ஸ் டு த இன்டர்வல் பை பை த்ரீ பிலாங்ஸ் டு மைனஸ் pi by 2 comma pi by 2. Therefore the answer is equal to pi by 3. Okay. So இதோட இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 7 sums முடியுது.